ராஜலட்சுமி, ராகவன், தங்கராஜ்னு ஒவ்வொருத்தரையும் அட்ராசிட்டி செஞ்சு வச்சு செய்ய போற கோமதி அழகே அழகு வீட்டுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மதி வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கி இருந்த கோமதி என்ன நடக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே கோலம் போடுறதுக்காக போன மலரை இழுத்து பிடிக்கிறாங்க. குடுமா நான் போடுறேன் அப்படின்னு கேட்க உடனே அழகு மலரோ சேச்சே நீங்க இங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்கம்மா, இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அழகு மலர். உடனே கோமதியும் குடுமா அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி சீக்கிரம் போட்டுருவேன், எனக்கும் சும்மா இருக்கேன்னா கை பரபரன்னு இருக்குது குடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கோலம் போடுறாங்க. நீ அதுக்குள்ளே ஏதாவது வேறு வேலை இருந்தால் பாருமா அப்படின்னு கோமதியும் சொல்ல, அதே சமயம் ராஜலட்சுமி அப்படியே கையை வச்சு இருமிக்கிட்டே வெளியில் வர்றாங்க. என்ன இவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மலர் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு மலரே மலரே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே எழுந்திரிச்ச கோமதி கோலம் போட்டுக்கிட்டு குமிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ என்ன மலரை கூப்பிட்டு எதுக்கு இவங்களை கோலம் போட விட்ட, நீ போட வேண்டியது தானே கேட்குறீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. உடனே ராஜலட்சுமியோ ஆமாம் அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு கோலம்லாம் போட தெரியாதா அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க. உடனே ராஜலட்சுமியோ நான் போடாத கோலமா, இந்த அழகு மலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் இந்த வீட்டை காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பெருக்கி வாசல் முழுக்க தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ அழகு மலருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் தானே ஆகுது. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒன்றும் வயசு திடீர்னு 90 ஆகலைல்ல, இந்தாங்க பிடிங்க போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கொடுத்துட்டு போயிடுறாங்க உள்ள. உடனே ராஜலட்சுமி என்ன இவ வந்த நாள்லேருந்து நம்மளை ரொம்ப தான் டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறது, வந்தவங்க முன்னாடி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, நாமளும் அவமானப்பட்டுக்க கூடாதுங்கிறக்க வேண்டி போட்டு தொலைக்கிறேன் அப்படின்னு அப்படியே குமிஞ்சு கோலம் போடுறாங்க. அங்கே ராஜலட்சுமி கோலம் எல்லாம் போட்டு முடிக்கும்போது திடீர்னு இடுப்பு சுளுகிறது. அப்போ அடியே மலரு மலரு இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே அழகு மலரும் உள்ளிருந்து ஓடி வந்து என்னத்த என்னாச்சு அப்படின்னு கேட்க, குமிய முடியலடி நிமிர முடியலடி அப்படியே இடுப்பு நேராக பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கையால் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு குமிஞ்சே நிற்கிறாங்க. கோலம் போட்ட இடத்துல இருந்து ராஜலட்சுமி உள்ளே இருந்து மலரும் கிச்சன்ல இருந்து அப்படியே சல்வாரோட துப்பட்டாவில் கையை தொடச்சிக்கிட்டே வெளியில் ஓடி வந்து அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியோ மலரே இருமா இரு, நீ போய் உன்னோட வேலையை பாரு, நான் பார்த்து அத்தையை பிடிச்சு உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரை உள்ளே அனுப்பிட, உடனே ஐயையோ இவ பண்ணது தான் இப்படி எனக்கு இடுப்பு சுழுக்கிறதுக்கே காரணம், இன்னும் என்னென்ன பண்ண போகிறாளோ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் திருன்னு முழிக்க, மலரும் சரிங்க நான் உள்ள விசில் வருது குக்கர் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு அழகு மலரும் உள்ளே ஓடிட, என்ன பார்க்குறீங்க அப்படியே ஒரு எட்டு எடுத்து வச்சு வாங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு கோமதியும் சொல்ல, உடனே ராஜலட்சுமியோ என்னது இடுப்பு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிற, உள்ளே வாங்கனா எப்படி வர்றது, அதுக்கு தானே நான் மலரை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இத்தனை நாளாக சும்மாவே இருந்த உடம்பா, அப்படித்தான் குமிஞ்சு நிமிஞ்சா பிடிக்கும் ஆரம்பத்தில், அப்படியே பழகிட்டா அப்படியே பிடிச்சி பழகிக்கும், அதனால் நீங்கள் அப்படியே ஒரு 2 எட்டு வச்சு வச்சு வந்தீங்கன்னா அந்த சுழுக்கெல்லாம் சரியாயிடுங்கிற, நானே 4 நாள் வேலை செய்யாமல் இருந்தேன்னா இப்படித்தான் ஆகும்னு சொல்லித்தான் எங்கள் வீட்டில் நான் தான் வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா என் மருமக பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை அவங்க துவைக்கிறது அந்த மாதிரி எடுபடி வேலைங்களை மட்டும் பார்த்துட்டு மற்ற நேரம் எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் நானும் வயசாகுதில்ல, என்னோடய உடம்பை நல்லா வச்சுக்கணுன்னா இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சு சுறுசுறுப்பாக இருந்தால் தானே அப்படின்னு கோமதி சொல்ல, உடனே போதும் போதும் போதும்மா போதும், நீ பேசாமல் இருந்தாவே எனக்கு இடுப்பு வலி சரியாயிடும் அப்படின்னு அப்படியே நிமிர்ந்து கோலப்படியை தூக்கிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க கோவமா. கோமதி அப்படியே வாய் மேலே கை வச்சு சிரிச்சுக்கிட்டே இப்போ எப்படி சரியாச்சு, எல்லாம் இது டெமிக்கல் வேலை பண்ணுறது, இருக்கட்டும் இங்கிருந்து போகிறதுக்குள்ளே பாவம் மலர், அவளை எப்படியாவது இதுக்கிட்ட இருந்து காப்பாற்றி இதுக்கு யாருன்னு நம்ம புரிய வச்சுட்டு தாண்டி கோமதி போகணும் அப்படின்னு சந்தோஷமா மலர் இருமா நான் வந்து காய்கறி கட் பண்ணி தரேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க கோமதி. ஏம்மா மலர் இங்கே வந்து பாருமா, இங்கே பாரு பாப்பா பிஸ்கட்டை அப்படியே நிறைய எல்லாம் சிந்தி வச்சிருக்கா, அதில் எறும்பு வேற ஊறுது, சீக்கிரமாக அதை கூட்டி எடுமா,
எப்படி நடக்கிறது இதில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டே, ஆமாம் நியூஸ் பேப்பர் வந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து தரையாமா அப்படின்னு கேட்குறாரு. இதோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் 2 எட்டு வைக்கிறாங்க மலர். உடனே கோமதியோ, மலர் வெளியில் இருக்கிற நியூஸ் பேப்பர் தானே, இதோ நான் படிச்சுட்டு வெளியில் இங்கே தான் வச்சுருக்கேன், நான் எடுத்து கொடுத்துக்கிறேம்மா, நீ போ, நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே இங்கே தான் வெளியில் அந்த திண்ணையில் தானே பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், நீங்கள் போய் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கோமதி சொல்ல, அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த ராஜலட்சுமி மடார்னு எழுந்திரிச்சு கோமதிக்கு முன்னாடி வந்து, என்னங்க என்ன இது வரைக்கும் என் புருஷன்கிட்ட நானே ஒரு வேலை செய்ய சொல்லி சொன்னதில்லை, நீங்கள் உரம்பரைக்கு வந்தவங்க எப்படி அவர்கிட்ட இப்படியெல்லாம் வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோமதியோ, ஐயையோ நான் ஒன்று எனக்கு நியூஸ் பேப்பர் கேட்கலங்க, அவருக்கு நியூஸ் பேப்பர் இங்கே தான் இருக்குதுன்னு போய் எடுத்துக்க சொன்னேன், ஏன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறது பெரிய தப்பா, இவர் அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் காலையில் வாக்கிங் போயிட்டு வர்றாராமே நான் கேள்விப்பட்டேன், அப்போது சும்மா அவ்வளவு தூரம் நடக்கிறது தப்புன்னு சொல்லலை, அதே சமயம் வீட்டுக்குள்ளே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 அடி இருக்கும் இந்த நியூஸ் பேப்பர், அதை போய் எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. உடனே அங்கே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, இதை பாருங்க நீங்கள் உரம்பரைக்கு வந்தவங்கன்னு சொல்லிட்டு நானும் என்னோட வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு எங்களுக்கே நீங்கள் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லனே மலர் உள்ளே வந்து புகுந்துட்டு, அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காங்க, இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசாதீங்க அம்மா, நீங்கள் கவலைப்பட்டுக்காதீங்கம்மா, அத்தை தப்பாக பேசிட்டாங்க மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்ல, உடனே கோமதியா, சே எனக்கெல்லாம் கோபமும் கிடையாது வருத்தமும் கிடையாதுமா, ஏன்னா இவங்க இப்படித்தாங்கிறத நான் கேள்விப்பட்டுட்டு தானே வந்தேன், அது மட்டும் இல்லை நான் போகும்போது இவங்களை தலைகீழாக திருப்பி காமிக்கணும்னு சொல்லித்தா ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இந்த கோமதி அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே அங்கே ராஜலட்சுமியும், என்னமோ 2 பேரும் முணுமுணுன்னு பேசுகிறாங்க, எல்லாம் இந்த மலர் சொல்லி கொடுத்தது தான் இவ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இந்த மலர் இன்னைக்கு மதியானம் 10 மணிக்கு எல்லாரும் போனதுக்கப்புறமா தனியாக கிடைப்பாள் கைக்கு, அவள் அதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அதே சமயம் என்ன துவைச்ச துணியெல்லாம் இன்னும் மடித்து வைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயம் உள்ளே இருந்து ஸ்ருதியும் சித்துவும் வந்து, அண்ணி என்ன அண்ணி என்னோட பேண்ட் ஷர்ட்லாம் அயன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு கேட்க, ஸ்ருதியும் ஆமாம் அண்ணி என்னோட டாப்ஸ் கூட அயன் பண்ணாமையே வச்சுருக்கு, ஐயோ நேற்று சமைக்கிறதுல கொஞ்சம் அதிக வேலையாயிடுச்சுமா, அதனால தான் அந்த நேரத்தில் நான் அதை பார்த்துட்டு மறந்துட்டேன், இருங்க இப்போ நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு ஓடுறாங்க. உடனே அங்கே முன்னாடி வந்த ராஜியோ, என்னக்கா மலரக்கா நான் பண்ணித்தரேன், எனக்கு அயன் பண்ணுறதெல்லாம் ஈஸியான வேலை தான், ஸ்ருதி சித்து 2 பேரும் உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முழிக்கிறாங்க திருன்னு. நீங்களே எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவாக வந்திருக்கீங்க, உங்ககிட்ட எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு. உடனே கோமதி சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் செய்யக்கூடாதுன்னா மலர் மட்டும் எல்லா வேலையும் செய்யலாமா, எங்கள் மேலே இருக்கிற ஈவி இறக்கம்லாம் பாசம் எல்லாம் ஏன் உங்கள் அண்ணி மலர் மேலே உங்களுக்கு கிடையாதா, ஏப்பா உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான் வயசானவங்க, மருமகனா இப்படி தான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வச்சுருக்கணும்னு அவங்க மைண்டில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க, மலரை பார்த்து கொஞ்சமாவது பரிதாபப்படலாம்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களால் தேய்ச்சிக்க முடியாதா, ஆமாம் ஸ்ருதி நானும் வந்ததுலேருந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பக்கமாக மொபைல் பார்த்துட்டே தான் இருந்தீங்க 2 பேரும், ஏன் இந்த ட்ரெஸ்ஸை தேய்ச்சிட்டா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ராஜியும். உடனே தலையை செஞ்சுக்கிட்டு, சாரிக்கா நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், உண்மையாகவே இதை ரியலைஸ் பண்ண முடியாமல் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, உடனே சித்து அயன் பாக்ஸை போட்டு தேய்க்கிறாரு. உடனே உள்ளிருந்து வந்த ராஜலட்சுமி, என்ன இது என்றைக்குமே இல்லாத வழக்கம் நம்ம வீட்டில், ஆம்பளைங்க செய்கிற வேலையெல்லாம் ஆம்பளைங்க பண்ணிட்டு, ஏமா ஸ்ருதி நீ சின்ன பொண்ணு, நீ எதுக்கு இந்த அயன் பாக்ஸ்லலாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க, உங்கள் அன்னிக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மலரே அப்படின்னு சொல்ல, அப்படியே கோமதி கை கட்டி வந்து முன்னாடி நிற்க, ஐயையோ இவளா நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நிற்கிறாங்க ராஜலட்சுமி.